போன வீடியோவில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஒரு பாக்ஸில் இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி குவான்டைஸ்டு, அதுக்கப்புறம் அதோட எனர்ஜி ஜீரோவாக ஆகவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து எல்லா பவுண்டு பார்ட்டிகல்ஸ்க்கும் வரும். பவுண்டு பார்ட்டிகல்ஸ்னால் அந்த பார்ட்டிகல்ஸ் இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் இருந்தால் அது வந்து பவுண்டு பார்ட்டிகல்ஸ். ஆட்டமோட இருக்கிற எலக்ட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டமோட தான் பவுண்ட் ஆகியிருக்கு. அது விட்டுட்டு அதால் எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம இங்கே எதுவும் செய்யாத வரைக்கும் அதால் வெளில வர முடியாது. அப்போ அதுவும் பவுண்டு. அப்போ அதோட எனர்ஜியும் குவான்டைஸ் ஆகிருக்கும். அதை தான் வந்து போர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட்டமை சுற்றி வரணும், அதாவது நியூக்ளியஸை சுற்றி வரணும்னா அதுக்கு 2 கண்டிஷன் வேணும். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது எலக்ட்ரானை வந்து அந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணினே இருக்கும் கூலும் ஃபோர்ஸ் வழியாக. அந்த கூலும் ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாகவும் ஆக்ட் ஆகும். இப்போது அந்த எலக்ட்ரான் அதை மீறி சுற்றணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹாரிசாண்டல் வெலாசிட்டி வேணும். அப்படி இருந்தால் தான் சுற்ற முடியும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் கூலம்பிக் ஃபோர்ஸும் ஈக்குவல். mv²/r அது வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். கூலம்பிக் ஃபோர்ஸ் வந்து kq²/r². இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரேடியஸ்க்கு இல்லை வெலாசிட்டிக்கு வந்து நீங்கள் ஈக்குவேஷனை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி, அந்த நியூக்ளியஸை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருந்துச்சுன்னா அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து அந்த கைனடிக் எனர்ஜியில் அந்த வி வரும்ல வெலாசிட்டி, அதில் இந்த நம்ம கண்டுபிடிச்ச அந்த வெலாசிட்டி நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி அதுக்கப்புறமா எனர்ஜிக்கான ஃபார்முலா கிடச்சிடும். இப்போது ஒரு செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியஸை சுற்றி வருது, அதுக்கு வந்து டி ப்ராக்லி வேவ்ஸ் இருக்கும். ஏன்னா மொமெண்டம் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் டி ப்ராக்லி வேவ்ஸ் இருக்கும். அப்போது இந்த எலக்ட்ரானுடைய டி ப்ராக்லி வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டி ப்ராக்லி வேவ்ஸோடைய வேவ் லென்த் வந்து அந்த எலக்ட்ரான் சுற்றி வர அந்த ஆர்பிட்டோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல அதுக்கு இன்டகிரல் மல்டிபிளாக இருக்கும். அதாவது இப்போ அந்த எலக்ட்ரானுடைய டி ப்ராக்லி வேவ் லென்த் வந்து இவ்வளோ இருக்குன்னா அது ×2 ×3 ×4 அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு அந்த சுற்றி வர அந்த இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த எலக்ட்ரானுடைய வேவ்லென்த் ×1.5 2.6 அப்படி போட்டால் தான் உங்களுக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்குதுன்னா அந்த மாதிரி வேவ்லென்த் இருக்கிற டி ப்ராக்லி வேவ்ஸ் வந்து அந்த எலக்ட்ரானுக்கு இருக்க முடியாது. அப்போது எலக்ட்ரான் வந்து ஆட்டமை சுற்றி வருதுன்னா அதோடைய வேவ்லென்த் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸோட இன்டகிரல் மல்டிபிளாக இருக்கிற மாதிரியான வேவ்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் அது எப்படின்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதுதான் வந்து அந்த எலக்ட்ரானோடைய ஆர்பிட். இதுக்கு நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எலக்ட்ரானுடைய டி ப்ராக்லி வேவோடைய வேவ் லென்த் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேவ் வந்து இன்டகிரல் மல்டிப்ளா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம பார்க்கலான்னா, இப்போ நீங்கள் இந்த வேவ் லென்த்தை அந்த ஆர்பிட்டை சுற்றி நீங்கள் இப்படியே அலைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 வேவ் லென்த்தை வந்து நான் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 வேவ் லென்த்துமே கரெக்டாக எந்த இடத்துல ஆரம்பிச்சுமோ அந்த இடத்துல சுற்றின்னு வந்து முடிஞ்சிடுச்சு. அதாவது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் நீங்கள் வேவ் லென்த்தை அடுக்கிக்கிட்டே போகும்போது எந்த இடத்துல ஆரம்பிக்குமோ கரெக்டாக அந்த இடத்துல பெர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சிச்சுன்னா அதை தான் இன்டகிரல் மல்டிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போது அந்த இடத்துல இன்டகிரல் மல்டிபிள் n அப்படின்ற நம்பர் வந்து இந்த 4 வேவ் லென்த் நம்ம வச்சுருக்கனால 4 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் இன்னொரு வேவ் லென்த்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வேவ் லென்த் வந்து அதை விட கொஞ்சம் பெருசானது. இப்போ இதை நம்ம அலைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஆரம்பித்த இடத்துல வந்து முடிஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இருக்குது. அப்போ இது வந்து இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் கிடையாது இந்த வேவ் லென்த்து. சரி, இப்போது அப்படி இல்லைன்னா என்ன, அந்த வேவ்ஸ் அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ஆகும்னா இந்த வேவ்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரொபகேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அதே ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே. இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற வேவ் வந்து இந்த கீழே இருக்கிற இந்த வேவோட வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்.
அதாவது டிஸ்ட்ரக்டிவான இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். அதாவது ஒரு வேவ் வந்து மேலேயும் இன்னொரு வேவ் கீழேயும் இருக்கும்போது, அதாவது நெகட்டிவ் ஃபேஸில் இன்னொரு வேவ் பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்கும்போது அது ரெண்டும் மீட் பண்ணிக்கிச்சிங்கன்னா அது ரெண்டும் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ரெண்டு கீழே இருக்கவேவும் மேலே இருக்கவேவும் வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிட்டு கேன்சல் ஆகும். அப்படியே இந்த வேவ் நகர நகர டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி மொத்த வேவுமே வந்து கேன்சல் ஆகி அழிஞ்சு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் இருக்கிற மாதிரியான வேவ்ஸ் மட்டும்தான் கேன்சல் ஆகாத சஸ்டெயின் ஆகி இருக்கும். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதை வந்து நம்ம தியரியா கொண்டு வரணும்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr is equal to அந்த வேவ்லென்த் லாம்டா இன்டூ அந்த இன்டெக்ரல் மல்டிபிள் n is equal to 1 2 3 எந்த நம்பர் வேணா இருக்கலாம். இதுதான் வந்து அந்த தியரட்டிக்கலா இருக்கிற ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம இது சொல்லியாச்சு. ஆனால் இது நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இது கரெக்டா இல்லையான்னு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா டி ப்ராக்லி ஹைபோதசிஸ்ல லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv மொமெண்டம். இப்போ அதில் வந்து வெலாசிட்டி வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இதில் எலக்ட்ரானோடைய மாசு, பிளாங்க் கான்ஸ்டன்ட், இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 33 × 10⁻⁻11 மீட்டர். சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எலக்ட்ரானுடைய ரேடியஸ்க்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து 3.3 × 10⁻⁻11 மீட்டர் தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் சுத்துற ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல அதோடைய மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு டி ப்ராக்லி வேவ்லென்த், அதாவது ஒரு டி ப்ராக்லி வேவ்லென்த் இப்படி இருக்குன்னா அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி மொத்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா அந்த n is equal to 1 2 3 எந்த வேல்யூ வேணா எடுக்கலாம்னு சொன்னல, இந்த கேஸில் வந்து n is equal to 1 அந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ டி ப்ராக்லி ஹைபோதசிஸ்ல லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mvல நம்ம கண்டுபிடிச்ச வியை வந்து போட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இப்போ வியை போட்டதுக்கப்புறம் அந்த லாம்டா இருக்குல்ல மொத்தமாக, அந்த லாம்டாவை அப்படியே எடுத்து நம்ம அந்த இன்டெக்ரல் மல்டிபிள் ஃபார்முலா ஒன்று இருந்ததுல, அதாவது n லாம்டா இஸ் ஈக்குவல் 2πrன்னு, அந்த இடத்துல அந்த லாம்டாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ரேடியஸுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது அந்த என்னன்றது வந்து 1 2 3 4 அது வந்து குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். அந்த எண்ணுக்கும் ரேடியஸுக்கும் உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். அதுதான் இங்கே இருக்கிற மெயின் பாயிண்ட்டு. இப்போ n is equal to 1 இருக்கும்போது, அதாவது எலக்ட்ரான் இருக்கிறதே கிட்ட அந்த நியூக்ளியஸ் அண்ட எப்படி இருக்க முடியுமோ அதுதான் n is equal to 1. அந்த 1க்கு என்ன வேல்யூ வருதோ அதை வந்து போர் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த எலக்ட்ரானுடைய ரேடியஸ் வந்து n² அப்படின்ற இதில் வந்து அதிகமாகிட்டே போகும். அதாவது n is equal to 1னா எலக்ட்ரான் ரேடியஸ் இவ்வளோ இருக்கும், n is equal to 2னா எலக்ட்ரான் ரேடியஸ் 4 மடங்கு அதிகமாகும், n is equal to 3னா 9 அளவுக்கு போகும். அந்த மாதிரி ரேடியஸ் வந்து அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம முன்னாடி கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி அதெல்லாம் ஒன்றா சேர்த்து டோட்டல் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலாவை ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம். இப்போ அந்த ஃபார்முலால கீழே ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் அந்த ரேடியஸ் ஃபார்முலா மொத்தமாக எடுத்து அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை n² அப்படின்னு தான் இருக்கும். அதாவது எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த குவாண்டம் நம்பர். சரி, இப்போ நம்ம வந்து n is equal to 1ல் ஒரு வேவ்லென்த் அந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸையும் ஆக்குபை பண்ணதை பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பாசிபிளாக இருக்கும், n is equal to 2ல் 2 வேவ்லென்த் அந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸையும் ஆக்குபை பண்ணும். அப்போ குவாண்டம் நம்பர் 2. அடுத்த எனர்ஜி லெவலில் 3 வேவ்லென்த் அந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸையும் ஆக்குபை பண்ணும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதாவது இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து E0ன்னு வச்சுக்கலாம். அப்போது டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E0 டிவைடட் பை n² அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். சரி, இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். அதாவது எக்ஸைட்டேஷன். இப்போது வெளியிலேருந்து ஆட்டமுக்கு எனர்ஜி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த எனர்ஜியில் வந்து அந்த உள்ளே இருக்க எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும். அதாவது கீழே இருக்கிற ஆர்பிட்லேருந்து அந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அந்த எனர்ஜியை வச்சு மேலே இருக்க ஆர்பிட்டுக்கு போகும். ஏன்னா மேலே இருக்க ஆர்பிட்டுக்கு எனர்ஜி அதிகம். அதுக்கப்புறமா அது அன்ஸ்டேபிளான ஸ்டேட்டு, ஹை எனர்ஜியில் இருக்குது. அப்போது அந்த மேலே இருந்து கீழே அது டக்குன்னு ஜம்ப் ஆகி வந்துடும். அப்போ மேலே ஹை எனர்ஜி, கீழே லோ எனர்ஜினா அப்போ மீதி இருக்கிற எனர்ஜி அது எங்கே லூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபோட்டானாக லூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லைட்டாக லூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏதாவது லைட்டாக எமிட் பண்ணிவிட்டு அது கீழே வந்திருக்கும்.
இப்போ அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி கால்குலேட் பண்ணனா, இப்போ நம்ம எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E0/n² அப்படின்னு நான் போட்டேன்ல. இப்போ அதில் வந்து நீங்கள் எனர்ஜியை வந்து hc/λ அப்படின்னு சொல்லலாம். மேலே இருக்கிற எனர்ஜி மைனஸ் கீழே இருக்கிற எனர்ஜி, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் அந்த இடையில இருக்கிற அந்த எனர்ஜி கேப் கிடைக்கும். அந்த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து E ஃபைனல் மைனஸ் E இனிஷியல். இதில் E0/ch அப்படின்றது வந்து ஒன்றா சேர்த்து நம்ம ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் கேஸோ இல்லை ஏதோ ஒரு எலமெண்ட்டோடைய ஒரு கேஸை வந்து ஹீட் பண்ணுறது மூலமாக அந்த கேஸ் வந்து எக்ஸைட் ஆகும். இல்லை எலக்ட்ரிக் சார்ஜு அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்படியே அந்த கேஸை வந்து எக்ஸைட் பண்ணிட்டோம்னா அந்த கேஸ்லேருந்து சில ரேடியேஷன்ஸ் வெளியில் வரும். அந்த ரேடியேஷனை வந்து நீங்கள் ப்ரிசமில் பாஸ் பண்ண விட்டுட்டு அதை நீங்கள் ஒரு பேப்பரை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கும். நார்மலாக வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக கலராக மாறி மாறி ஸ்பெக்ட்ரம் வரும்ல விப்ஜிஆர். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கோடு, ரெட் கலர்னா ரெட் கலரில் சின்ன ஒரு கோடு மாதிரி அங்கங்கே கோடாக வரும். அப்போது இந்த கோடெல்லாம் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அங்கங்கே வருது? அதே மாதிரி ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டர்னில் கோடு வரும், ஹீலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி பேட்டர்னில் அங்கங்கே கோடு வரும். ஒரு எலமெண்ட்டுக்கும் அந்த கோடு வந்து யூனிக்காக இருக்கும் அந்த பேட்டர்ன். இது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம், அதாவது எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து கீழே இருந்து மேலே போக முடியும், அதுக்கப்புறம் மேலேருந்து அதுக்கு மேலே போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி லெவல்லேருந்து தான் வந்து அந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆக முடியும். அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபோட்டானை தான் வேவ்லென்த் உள்ள ஃபோட்டானை தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு நடுவில் இருக்கிற வேவ்லென்த்தில் இருக்கிற ஃபோட்டான்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனர்ஜி லெவல்ன்றதும் குவான்டைஸ்டு தான். அப்படி இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து அங்கே போய் திருப்பி கீழே வரும்போது அந்த ஒரு ஃபோட்டான் வெளிவருது. அதுதான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடாக தெரியுது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஆர்பிட்டுக்கு கீழேருந்து, அதாவது n=1லேருந்து n=3க்கு போகும்போது இன்னொரு ஒரு வேவ்லென்த் வந்து ஃபோட்டான் வெளிவருது. அந்த இடத்துல ஸ்பெக்ட்ரமில் ஒரு கோடாக தெரியுது. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டேஷனுக்கும் வந்து ஒரு கோடு வந்து உங்களுக்கு தெரியுது. இதை வந்து நம்ம நிறைய சீரீஸாக பிரிச்சிருக்கோம். அதாவது விசிபிள் லைட்டில் தெரிகிற கோடுங்கள் எல்லாமே வந்து பால்மர் சீரீஸ்னு சொல்லுவோம். அது வந்து என்னதுன்னா, ஆர்பிட் 2 இருக்குல்ல, n=2, அந்த இடத்துலேருந்து எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி போகிற அது இங்கே, அதாவது n=2லேருந்து 3, 2லேருந்து 4, 2லேருந்து 5 அந்த மாதிரி ஆர்பிட்லேருந்து போகிற எல்லாமே வந்து எமிட் பண்ணுற லைட்டை வந்து அதோட வேவ்லென்த் வந்து பால்மர் சீரீஸில் சேரும். இப்போது n=1, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரான் n=2லையோ 3லையோ 4லையோ அப்படின்னு எக்ஸைட் ஆகி திருப்பி கீழே வந்து அது எமிட் பண்ணுற ஃபோட்டானுடைய வேவ்லென்த் எல்லாமே வந்து அல்ட்ரா வயலண்ட்டில் போகும். ஏன்னா கீழேருந்து மேலே போகும்போது அதுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அல்ட்ரா வயலண்ட்டில் வர எல்லா வேவ்லென்த்ஸுமே வந்து லைமன் சீரீஸில் வரும். அதே மாதிரியே இன்ஃப்ராரெட்டில் வந்து பாஸ்டன், பீஃபன், பிராக்கெட் அந்த மாதிரி நிறைய சீரீஸ் வந்து இருக்குது. இப்போது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னும் வந்து ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு ஆட்டம் கேஷியஸ் ஸ்டேட்டில் அதை இங்கே வச்சுட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு லைட் அது மேலே அடிக்கிறீங்க. அந்த லைட்டில் வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அந்த லைட்டை அடிக்கும்போது அந்த லைட் அந்த கேஸை பாஸ் பண்ணி போகும்போது அதோடைய ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரால் எந்தெந்த இடத்துல வந்து கோடாக பிரைட்டாக தெரிஞ்சுதோ அந்த இடத்துல தான் டார்க்காக தெரியும். மற்ற இடத்துல எல்லாமே வந்து ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இப்படி தான் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் கரெக்டாக இப்போ n=1லேருந்து n=2க்கு எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகுது. திருப்பி கீழே வந்து அந்த பர்டிகுலர் வேவ்லென்த்தை எமிட் பண்ணுது. அதனால் அந்த இடத்துல ஒரு கோடு வருது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அதே வேவ்லென்த்து இப்போது எலக்ட்ரானுக்கு n=1லேருந்து 2க்கு போகிற அளவுக்கான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கிற அந்த ஃபோட்டானுடைய வேவ்லென்த் இருக்கிற ஒரு ஃபோட்டான் வந்து வரும். வந்து அந்த ஆட்டமை வந்து அடிக்கும்போது அதே எனர்ஜியில் வந்து அந்த எலக்ட்ரான் இங்கேருந்து மேலே போகும். அதுக்கப்புறம் ஏன்னா கரெக்டாக அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்க ஃபோட்டான் தானே வந்து அதை டச் பண்ணியிருக்கு. அப்போது அந்த அதே எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் 1க்கும் 2க்கும் இருக்குது. அப்போ கரெக்டாக அது 1லேருந்து 2க்கு போயிடும். போயிட்டு திருப்பி கீழே வரும்போது அது எனர்ஜியை, அதாவது கீழே வரும்போது அது ஒரு ஃபோட்டானை ரிலீஸ் பண்ணும். ஆனால் அதே ஃபோட்டானை தான் ரிலீஸ் பண்ணும். ஆனால் அதே டைரக்ஷனில் ரிலீஸ் பண்ணாது, ரேண்டமான டைரக்ஷனில் ரிலீஸ் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் போய் அடிக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரீனில்
அந்த ஒரு வேவ்லென்த் அண்டை மட்டும் ரொம்ப டல்லாக இருக்கும். அதை நீங்கள் கான்ட்ராஸ்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கருப்பு கருப்பாக தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் லைட் இருந்ததோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தில் அந்தந்த இடத்துலலாம் கருப்பாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத இருக்கலாம், நீங்கள் இதே இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது எவ்வளோ பெரிய டிஸ்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைனே வந்து இதை மிராக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாத நிறைய சயின்டிஸ்ட்லாம் இந்த தியரி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஃபிசிக்ஸே குவிட் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்து இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது ஒரு பெரிய டிஸ்கவரி. ஆனால் இதுலேயும் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது, அதாவது லிமிட்டேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்குது. என்னதுன்னா இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷீஸ்க்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஹைட்ரோஜன் ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஹீலியம் ப்ளஸ் அயானில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, லித்தியம் 2+ அயான்லேயும் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷீஸில் மட்டும்தான் இவர் சொன்ன தியரி வந்து வேலை செய்யும். இது ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும்போது எலக்ட்ரானுக்கும் இருக்க இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வந்துடும். அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால இவரோட தியரி வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் சொன்னல, அதை வந்து இவரோட தியரி ஃபார்முலா வச்சு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஆனால் அதில் சில ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் மட்டும் பிரைட்டாக இருக்குது, சிலது டிம்மாக இருக்குது. இது காரணம் என்னென்னா சில எக்ஸைட்டேஷன்ஸ் தான் வந்து மோர் ஃபேவரபிள். அதாவது அது சில எக்ஸைட்டேஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சில எக்ஸைட்டேஷன்ஸ் வந்து எப்பயாவது நடக்கும். அந்த மாதிரி இருக்குது. அது ஏன்னு சொல்லி இவரோட தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேவ்லென்த்து அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரலில் தெரியுதுன்னா அந்த ஒரு கோட்டுக்குள்ளேயே ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே சின்ன சின்னதாக நிறைய கோடுங்க இருக்குது. அந்த ஒரு கோட்டுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக நிறைய கோடுங்க இருக்குது. அதுவும் அவருடைய தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறம் முக்கியமாக என்னதுன்னா ஒரு ஆட்டமும் எப்படி இன்டராக்ட் பண்ணுது. இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்லாம் நிறைய சொல்கிறோம்ல, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், வேண்டர்வால் ஃபோர்ஸ் அப்படின்லாம். அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது, ஆட்டம்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லாத வெறும் அந்த எலக்ட்ரான்ஸை பற்றி மட்டும் சொல்லிட்டாரு. அதனால இதெல்லாம் தான் இந்த தியரியோடைய லிமிடேஷன்ஸ். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.